வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு இன்று மேலே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சத்தம் இல்லாமல் மோடி சில வாரங்களுக்கு முன்னாடி செஞ்சு வச்சிருக்கிற ஒரு கன்றாவியான ஒரு கூத்து. ரிசர்வ் பேங்க்ல கடன் வாங்குறதுக்கு 1000 பிரச்சனைகளை மாற்றி விட்டுருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. என்ன புது சட்டம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் பேங்க்கில் போய் நம்மலாம் நகையெல்லாம் அடகு வைப்போமா? அப்படி நகைகளை அடகு வைக்கும்போது என்ன செய்வோம், நம்மளால் முழு பணத்தையும் போட்டு நகையை திருப்ப முடியாது. அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவோம், நேராக போய் அந்த ஒரு வருஷத்துக்கான வட்டியை மட்டும் கட்டிட்டு அதை ரெனியூ பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்க புது சட்டப்படி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படிலாம் பண்ண முடியாதுன்றாங்க. அப்போ என்ன பண்ணணுமா, மொத்த பணத்தையும் கொண்டு வந்து கட்டி நகையை மீட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பணம் வேணும்னா உனக்கு நாளைக்கு மறுபடியும் அடகு வச்சு அந்த நகை கடனை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சட்டத்தை மாற்றிருக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் அடகு வச்சுருக்கீங்க, ஒரு 4,000 ரூபாய் வட்டி வந்திருக்குன்னு வச்சுப்போம். 4,000 3,000 ஏதோ ஒரு அமௌண்ட்டு வட்டி வந்திருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் போய் அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு வந்துடுவீங்க. வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு 4,000 ரூபாய் டக்குன்னு எங்கேயாவது புரட்டிடலாம், இல்லை வீட்டில் இருக்கிற பணத்தையே கொண்டு போய் கட்டிடலாம். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இல்லைன்னா நகை ஏலத்துக்கு போயிடுவோம் அப்படின்றாங்க. நகையை ஏலத்தில் விட்டுருவோம் அப்படின்னு. இது எவ்வளோ பெரிய கொடூரமான விஷயம் பாருங்க. நகைகளை பொதுவாக அடகு வைப்பது எப்போ வைப்பாங்க, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை ஸ்கூலு காலேஜ் ஃபீஸ் கட்டுற எமர்ஜென்சின்னு வரும்போது தான் நகைகள் பெரும்பாலும் அடகு வைப்பார்கள். சும்மா யாரும் நகை அடகு வச்சு அந்த காசை வாங்கிட்டு ஊட்டி கொடைக்கானல்னு யாரும் டூர்லாம் போக மாட்டாங்க. கரெக்டு தானே? நகை என்பதே நம்ம இந்தியாவில் தான் மக்களிடம் மிக அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு பொருள். மற்ற நாடுகள்லாம் நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்கெல்லாம் பணமாகவே வச்சுப்பாங்க, இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி தான் போவாங்க. நாம் பாரம்பரியமாகவே நம்ம பழக்க வழக்கங்களில் ஒன்று நகைகளை சேமித்து வைப்பது. அது இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் செய்யக்கூடியது. அதுவும் போக ஒரு அவசர தேவைன்னா உடனே கொண்டு போய் அடகு வைக்கிறது. அடகு வச்சு ஒரு சிலர் வேணால் வியாபாரம் செய்வதற்கு முதலீடாக நகைகளை அடகு வைப்பாங்க. நானும் அப்படி அடகு வச்சு ஏமாந்தவன் தான். அதெல்லாம் ஒரு பெரிய சோக கதைன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் தெளிவாக முடிவு பண்ணது, நகைகளை அடகே வைக்கிறது இல்லை அப்படின்னு. நகையை அடகு வைப்பது போல ஒரு முட்டாள்தனம் உலகத்தில் கிடையாது. அதையும் நான் பின்னாடி வரேன். பொதுவாக அடகு வைப்பதுன்றது இந்த 3 காரணம் தான். ஒன்று, அதை அடகு வச்சு ஒரு பணம் ரெடி பண்ணி அதை ஒரு முதலீடாக போட்டு ஏதாவது தொழில் செய்வாங்க. அதோட லாஸ்ட்டு தான். மற்றபடி ரொம்ப அவசரம், உடனடியாக மருத்துவமனையில் பணத்தை கட்டணும், இல்லை இப்போ இத்தனாம் தேதிக்குள்ளே ஸ்கூலில் காலேஜில் ஃபீஸ் கட்டி ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது கையில் பணம் இல்லை அப்படின்றப்போ இந்த நகைகளை கொண்டு போய் அடகு வைப்பாங்க. அடகு வச்சு இது பண்ணிடுவாங்க. அப்போ அப்படி வச்சதை உடனடியாக மீட்க முடிகிற அளவுக்கு பண வசதி இருந்தால் அவங்களே மீட்டிருக்க போகிறாங்க. அப்படி மீட்க முடியாதவர்களுக்கு ஒரு வசதியாகத்தான் அந்த கடைசி நாளில் போய் பணத்தை கட்டி அக்கௌண்ட்டை ரெனியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ மாற்றி விட்டா என்ன ஆகும், இப்போ இந்த 1,00,000 ரூபாயும் அவன் சேர்த்து புரட்டணும். அவன் எங்கே போய் புரட்டுவான்? இப்போ இதை வச்சு ஒரு கும்பல் காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே அப்படி ஒரு கும்பல் உண்டு. என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபைனான்ஸ்லாம் அடகு வச்சுருந்தீங்கன்னா, அதுதான் போட்டிருக்காங்க முத்தூட் ஃபினான்ஸ் அது இதுன்னு, அங்கே வச்சுருந்தீங்கன்னா அந்த நகையை ஒரு 1.5 வருஷமாகியும் உங்களால் மீட்க முடியல அப்படின்னா அவன் அந்த சீட்டை கொடுங்காமா. சீட்டை பார்த்துட்டு அந்த நகையோட அன்னைக்கு தேதி வர வட்டி எவ்வளோ, அசல் எவ்வளோ எல்லாம் போட்டு பார்த்துட்டு அந்த நகையோட மதிப்பு எவ்வளோன்னு பார்ப்பான். இப்போ நீங்கள் 20,000 ரூபாய்க்கு வச்சுருக்கீங்க, ஒரு 5,000 ரூபா வட்டி வந்துருச்சு, 25,000 ரூபா வந்துருச்சு, ஆனால் அந்த நகையோட மதிப்பு இன்றைக்கி 30,000 ரூபா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்கள், அதை விற்று உங்களுக்கு இந்த 5,000 ரூபா தந்துடுறாமா. சரியா?
அதுக்கு அவன் ஒரு கமிஷன் எடுத்துப்பான். அந்த 25,000 அவனே கொண்டு வருவான். கொண்டு வந்து உங்களை கட்ட சொல்லுவான். கட்டினோடனே நகையை வாங்கி அவனே வச்சுப்பான். அப்படியே உங்களை கையோடு கூட்டு போய் டி நகரில் ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு கூட்டு போய் அங்கேயே விற்று அந்த பணத்தை வாங்கி அவன் பணத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு அவன் கமிஷனையும் எடுத்துகிட்டு பேலன்ஸை கொடுத்துருவான். இப்படியே நகைகள் மொத்தமாக முங்கிடும். இப்படி முங்கின நகைகள்லாம் எனக்கும் நிறைய உண்டு. அந்த அனுபவத்துக்கு பிறகு தான் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நகை என்பதை அடகு வைப்பது தவறு அப்படின்னு. ஆனாலும் நிறைய மக்களுக்கு வந்து அந்த நகையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா சென்டிமெண்ட். இது எங்கள் அப்பா போட்ட மோதிரம், இது எங்கள் அம்மா எனக்கு போட்ட செயின், இதை கொண்டு போய் விற்றனா எங்கள் அம்மாவையே விற்றுட்ட மாதிரி ஆச்சு, இது இந்த மோதிரத்தை விற்றா எங்கள் அப்பாவையே விற்றுட்ட மாதிரி ஆச்சு, இப்போ எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, அவர் ஞாபகமாக இதை போட்டிருக்கேன். அதெல்லாம் ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நகையை அடகு வைப்பதுன்றது எதுக்கு சமம் அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. உங்கள் நகையோட மதிப்பு 10,000 ரூபான்னு வச்சுக்கிங்க. அவன் எவ்வளோ தருவான்? 9,000 ரூபா தான் தருவான். 9,000 8,500 தருவான். 15% கழிச்சு தான் கொடுப்பான். அதாவது என்ன மாதிரி ஒரு கணக்குன்னா, இப்போ உங்ககிட்ட 10,000 ரூபா பணம் இருக்குது, அதை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்கிறீங்க, கிருஷ்ணவேல் சார் ஒரு 8,500 ரூபா கடனாக கொடுங்க, அந்த 8,500 ரூபாய்க்கு மாதம் நான் வட்டி கொடுத்துட்றேன், சரியா? என்னைக்கு என்னால் முடியுமோ அன்னைக்கு மொத்தமாக கொண்டாந்து இந்த 10,000 உங்கள்கிட்ட கொடுத்துட்டு என் பழைய 10,000 நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? புரியுதா? என்கிட்ட நீங்கள் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு என்ன சொல்கிறீங்க, இந்த 10,000 ரூபாயில் இருக்கிற 100 ரூபா நோட்டு ஃபுல்லாகவே எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது, அதனால அவர் ஞாபகமாக வச்சுருக்கிறேன், இதை நீங்கள் அப்படியே பத்திரமா வச்சுக்கிங்க, நீங்கள் வேற ஒரு 8,500 ரூபா எனக்கு கடன் கொடுங்க, அதுக்கு நான் வட்டி கொடுத்துட்றேன், அப்புறம் மொத்தமாக 10,000 ரூபா கொண்டாந்து கொடுத்துட்டு நான் முதல்ல கொடுத்த 10,000 நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பைத்தியகாரத்தனமாக இருக்குமோ அவ்வளோ பைத்தியகாரத்தனமானது நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறது. இது நான் கற்றுக்கொண்ட ஒரு கசப்பான பாடம். ஒரு அனுபவத்தில் தானே எல்லாத்தையும் கற்றுக்குறோம். நானும் எல்லாரையும் போல தான் அடகு வச்சு நம்ம நகையை மீட்டுடலாம் அப்படி இப்படிலாம் நினச்சி கடைசியில் தொழில் ரொம்ப நொடிஞ்சு போய் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாமல் போச்சு. அதில் நான் இழந்த நகை அளவு எவ்வளோன்னு சொன்னோம்னா தலை சுற்றிடும். வேணாம், விட்டுருங்க. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு என் மனைவி பொறுமையாக இருப்பதே பெரிய விஷயம். அது அவங்க வச்சுருந்த நகை, நான் வாங்கி கொடுத்த நகைன்னு எல்லாம் சேர்ந்து போயிடுச்சு, எல்லாம் ஒட்டுமொத்தமாக போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். இனிமேல் தான் அதெல்லாம் மீட்கணும்னா வேறு மாதிரி. அதன் பிறகு சில நகைகள் வாங்கி கொடுத்தாலும் என் மனைவியே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம வட்டி கட்டியே தான் வீணாக போனோம், அது வாங்கின அசல் வந்து 5ல் 1 பங்கு தான், மொத்த நகையோட மதிப்புல 5ல் 1 பங்கு தான் நம்ம வந்து நகையா வாங்கணும். இந்த நகைக்கு வட்டி கட்டுறேன்னு வேற ஒரு நகையை அடகு வச்சு அப்படியே வச்சு மொத்தமா எல்லாம் போயிடுச்சு, அதனால நீங்க சொன்னதுதான் கரெக்டு அப்படின்ட்டாங்க. இப்பெல்லாம் என்ன பண்ணா, ஒரு மோதிரம் இருக்கும், வேணுமா ஒரு பவுனு கொண்டு போய் வித்துருவோம். வித்துட்டா மொத்தமாக அந்த 55,000 60,000 இன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டில் காசு கொடுத்துருவோம். அப்புறம் மாதம் கொஞ்சம் சேர்த்து வைங்க நீங்களும். இப்போ நகையை கொண்டு அடகு வச்சா வட்டி கட்டுறதுக்கு பணம் எடுத்து வைப்பீங்கல்ல, அது மாதிரி மாதம் ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைங்க. வச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் மறுபடியும் அந்த மோதிரத்தை வாங்கிடலாம், புதுசாகவே வாங்கிடலாம். புரியுதா? உங்கள் பணத்தையே நீங்களே கொண்டு போய் ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு அதுக்கு கம்மியான அமௌண்ட்டில் கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டுறது எவ்வளவு பைத்தியகாரத்தனமாக இருக்குமோ அதை விட மோசமான பைத்தியகாரத்தனம் இந்த கோல்டை கொண்டு போய் அடகு வைக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை சார் அடகு வச்சா கூட அடுத்த 6 மாதம் ஒரு வருஷத்தில் கோல்டு விலை ஏறிடும்ல சார் அப்படின்னு. ஏறட்டும் சார், ஆனால் இந்த நீங்கள் வட்டி கட்டுறீங்களா, வட்டி, அந்த வட்டிக்கும் அந்த விலை ஏறின விலைக்கும் எல்லாம் சரியாக போச்சு. நீங்கள் மாதம் ஒரு 800 ரூபா 1000 ரூபா வட்டி கட்டியிருப்பீங்க, மாதம் தங்க 1000 ரூபாய விலை ஏறிட்டு இருக்கு, அது ஏறுறதுக்கும் நீங்கள் கட்டுற வட்டிக்கும் சரியாக போச்சு. அது புரியுதுங்களா? நகையை வந்து தயவு செய்து கொண்டு போய் அடகு வைக்காதீங்க. முதல்ல கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்படிலாம் அதான் அதில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை கணக்கு போட்டு பாருங்கள், அந்த சென்டிமெண்ட்டை ஓரமாக தூக்கி வச்சுருவீங்க. ஓரமாக தூக்கி வச்சுட்டு அறிவோடு நடந்துப்பீங்க. நகைகளை அடகு வைப்பதை போல ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு கடினமான பாடம் அது. அன்றைக்கி கூட என் பையன் வந்து சைக்கிள் வேணும்னா, ரொம்ப டைட்டாக இருக்கா என்னடா பண்ண அப்படின்னா, இல்லைப்பா கண்டிப்பாக வேணும், சைக்கிள் ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னா. 15,000 ரூபா சைக்கிள் அப்படின்னா சரின்னு கோல்டு காயின் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு 4 காயின் எடுத்துன்னு போய் கொடுத்து அப்படியே காசை வாங்கிட்டு வந்து சைக்கிளை வாங்கி கொடுத்துட்டேன். வேலை முடிஞ்சு போச்சு. இது மாதிரி காயின் வாங்கி வைங்க, ஒரு கிராமுக்கு காயின் வாங்கி வைங்க. அப்போ அந்த தங்கத்தோட இன்ஃப்ளேஷனும் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். ரொம்பலாம் யோசிக்க வேணாம். 5,000 ரூபா 6,000 ரூபா இருக்கா, கொண்டு போய் கொடுத்து ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கி வைங்க. 1 கிராமில் கோல்டு காயினே இல்லை சார் அப்படின்ற சில பேர் நகைக்கடையில் அடிச்சு விடுவாங்க. வங்கிகளை தொடர்பு கொள்ளுங்க. வங்கியிலெல்லாம் கோல்டு புல்லியன் விற்கிறாங்க.
சரியா? அது வந்து டேம்பர் ப்ரூஃபாகவே இருக்கும், நல்ல சீல் பண்ணியே இருக்கும். அதை அப்படியே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, அதை ஓப்பன் பண்ணாமல் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அப்படியே வாங்கிப்பாங்க அன்னைக்கு ரேட்டுக்கு. ஸோ இது போல நீங்கள் இப்போ தங்கத்தை கையாள பழகுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரிசர்வ் பேங்க்காரெல்லாம் பண்ணுற அட்டூழியத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.